ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதேபோல் இந்த மேசராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இவர்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாசி 9ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்குங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலங்களாக அமையும். தொழில் முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பொருளாதார நிலைகளும் உங்களுக்கு இப்பொழுது உயரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றியானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தனாதிபதி பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாகவே பார்த்திங்கன்னா அமையும். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தெய்வீக பயணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் கும்பராசியில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கையும் பெற்றிருக்கின்றார்கள். பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைதான். பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு சில வழிகளில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளினுடைய உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கும். அதன் மூலமாக உதிரி வருமானங்களானது சேருங்க. வருங்காலமானது நலமடைய புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சியானது சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் இடையிடையே சிறு சிறு தடங்களானது வரலாம். இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி சிந்திப்பீர்கள். அதே போல இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசிநாதன் பலம் பெற்று சகயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் பார்த்திங்கன்னா வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலில் இருந்து வரும் பணியாளர் தொல்லைகளானது இப்பொழுது அகலும். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும். உடன்பிறப்புகளினுடைய வழியே சுப செய்திகளானது சேருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வரவேண்டிய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகலாம். அதேபோல் வழக்குகளுமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகும். மாசி 14ஆம் தேதி என்று மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான். நினைத்தது நிறைவேறுங்க. அதேபோல் நேசக்கரம் நீட்ட உறவினர்கள் முன் வருவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன்பிறப்புகளும் பார்த்திங்கன்னா இப்பொழுது மீண்டும் இணைவர். வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகள் வெற்றிகரமாகவே அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது கை கொடுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களினுடைய அறிமுகங்கள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவர். வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆகலாம். அதேபோல் கலைஞர்களுக்கு கௌரவ பதவிகளானது கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தியை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கலானது பார்த்திங்கன்னா சீராகவும் சிறப்பாகவுமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும். வாகனங்களால் செலவுகளானது உண்டாகுங்க. மனதில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகளானது கிடைப்பது கடினமாகவே இருக்கும். எந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்கும். வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்திங்கன்னா சந்திப்பார்கள். குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் ஆளாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செய்வது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது தேவை. விருந்தினர்கள் செல்வார்கள். பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே செய்வது நல்லதுங்க. தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு
பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் செயல்படுவீர். கலைத்துறையினருக்கு பணவரவானது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளை எடுக்க தூண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகுங்க. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மையும் உண்டாகும். இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதியானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. அதேபோல் தொழில் வியாபாரங்கள் சுமாராக தாங்க நடக்கும். அதேபோல் எதிர்பார்த்த பணவரவானது இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது அதிகரிக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமைகள் குறைந்து இப்பொழுது காணப்படுவர். இந்த காலகட்டத்தில் வேலையில் திறமைக்கான பாராட்டானது கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோயானது இப்பொழுது நீங்கும். அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர். கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் குருவினுடைய சஞ்சாரங்கள் பெற்றிருப்பதனால் எல்லா காரியங்களுமே அனுகூலமாகும். முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களுடைய உதவிகளும் இப்பொழுது கிடைக்குங்க. உங்களுடைய வாக்கின் மூலமாக அனைத்து காரியங்களையுமே சாதித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியங்களானது பெறும். மனதில் தைரியங்களானது கூடுங்க. தன்னம்பிக்கையானது உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதின் மூலம் பலம் பெற்றிருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். குடும்பத்தில் சந்தோஷங்களானது உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில் மரியாதையானது கூடும். சுக்கிரனுடைய சார பலத்தினால தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே இப்பொழுது நீங்குங்க. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் இப்பொழுது உருவாகும். அதேபோல் திடீர் செலவுகளும் உண்டாகுங்க. முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தரர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையினர் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு இப்பொழுது குறையும். செல்வ நிலைகளானது உயருங்க. இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பயணங்களின் போது கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலைகளானது காணப்படும். தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. கல்வியில் மேன்மையானது ஏற்படும். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீரெடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் மீது பாசங்களானது அதிகரிக்கும். அவர்களுடன் இனிமையான பேசி பொழுதையும் கழிப்பீர்கள். அதேபோல் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடக்குங்க. முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும். பணவரவும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மைகளானது உண்டாகும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க. ஏதாவது மனக்கவலைகளானது உங்களுக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். மேலும் பரிகாரமாக முருகனுக்கு வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளானது தீரும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.